வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது இந்திய தேசிய காங்கிரஸ். அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாவதற்கு முன்பு எந்தெந்த இயக்கங்கள் இருந்ததை நம்ம தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்திய தேசிய காங்கிரஸ் ஓகேங்களா நாம் தெரிஞ்சிக்கக்கூடிய மிக முக்கியமான பாடங்களில் ஒன்று. ஓகேங்களா? கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவுக்கு போகலாம் வாங்க. பாருங்க, இந்திய தேசிய காங்கிரஸிற்கு முன்பு இருந்த இயக்கங்கள் பாருங்க. இளம் வங்காள இயக்கம் எப்பனா 1808. ஓகேங்களா? தொடங்கியவர் ஹென்றி விவியன் டெரோசியோ. இளம் வங்காள இயக்கத்தை ஹென்றி விவியன் டெரோசியோ 1808 தோற்றுவித்தார். வங்காள இளைஞர்களின் சாக்ரட்டிஸ் என்று அழைக்கப்பட்டவர் இவர். வங்காள இளைஞர்களின் சாக்ரட்டிஸ் என்று அழைக்கப்பட்டவர் ஹென்றி விவியன் டெரோசியோ. அடுத்தது வங்காள நில சுவர்தாரர்கள் சங்கம். வங்காள நில சுவர்தாரர்கள் சங்கம் 1838. இதை தோற்றுவித்தவர் துவாரநாத் தாகூர். இவரின் முன்னோடி ராஜாராம் மோகன் ராய் கொள்கை. இவருடைய முன்னோடி ராஜாராம் மோகன் கொள்கை. அடுத்து பாருங்க, சென்னை சுதேசி இயக்கம் 1852. சென்னை சுதேசி இயக்கம் 1852. வங்காள பிரிட்டிஷ் இயக்கத்தின் கிளை அமைப்பு. இது வங்காள பிரிட்டிஷ் இயக்கத்தின் கிளை அமைப்பு. தலைவர் ஏகம்பர முதலியார். இதில் முதன்மையானவர் யாருன்னா லட்சுமி நரசு செட்டி. தென்னிந்தியா தொடக்கத்தில் முதல் அரசியல் சார்ந்த அமைப்பு. அப்போ தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் அரசியல் சார்ந்த அமைப்பு. தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் அரசியல் சார்ந்த அமைப்பு சென்னை சுதேசி இயக்கம் 1852. அடுத்து பாருங்க. ஓகேங்களா? பம்பாய் அசோசியன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. மும்பை அசோசியன் என்ற அமைப்பு 1852. ஓகேங்களா? முக்கியமானவர் தாதாபாய் நவ்ரோஜி. ஆங்கில அரச நிர்வாக செயல்பாட்டை எதிர்த்து பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்த அமைப்பை கடிதம் அனுப்பியது. பம்பாய் அசோசியன் அப்படிங்கிற அமைப்பு 1852. அடுத்து பாருங்க, பூனா கழகம். 1867. ஓகேங்களா? 1870 பூனா சர்வே சினிக் சபா அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க. இதன் முக்கிய தலைவர் எம்ஜி ராணடே திலகர் கோகலே. அடுத்து பாருங்க, பிரிட்டிஷ் இந்திய கழகம் 1851. பிரிட்டிஷ் இந்திய கழகம் இதை தொடங்கியவர் தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்து பாருங்க, கிழக்கிந்திய கழகம் 1856. அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமானது சென்னை மகாசன சபை 1884. சென்னை அண்ணாமலை சாலையில் உள்ள இந்து பத்திரிகை அலுவலகத்தில் சென்னை மகாசன சபை துவங்கப்பட்டது. இந்து பத்திரிகை அலுவலகத்தில் சென்னை இந்து பத்திரிகை அலுவலகத்தில் மகாசன சபை துவங்கப்பட்டது. சென்னை மகாசன சபையின் தலைவர் பி ரங்கையா நாயுடு. ரொம்ப முக்கியமான கேள்வி. பி ரங்கையா நாயுடு தேர்ந்தெடுக்கப்பட்டார். சென்னை மகாசன சபையின் தலைவர் பி ரங்கையா நாயுடு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1895 இரண்டாம் எல்ஜின் பிரபு சென்னைக்கு வந்தபோது மகாசன சபை வரவேற்புரை ஏற்க மறுத்தார். யாரு? இரண்டாம் எல்சின் பிரபு. சென்னை மாகாண சபை 1920 முதல் தேசிய காங்கிரசுடன் இணைந்து செயல்பட தொடங்கியது. சென்னை மாகாண சபை
1920 தான் தேசிய காங்கிரஸுடன் இணைந்து செயல்பட தொடங்கியது. 4/10/1896 காந்தி சென்னை மாகாண சபையில் உரையாற்றினார். 1896 காந்தி சென்னை மாகாண சபையில் உரையாற்றினார். அடுத்து பாருங்க, இந்திய கழகம் 1876. இந்திய கழகம் 1876 தொடங்கியவர் எஸ்.என். பானர்ஜி. அரசியல் சீர்திருத்தங்கள் கோரி துவங்கப்பட்டது. அடுத்தது இந்திய தேசிய பேரவை 1883. அடுத்து பாருங்க, இந்திய தேசிய மாநாடு 1885. அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமானது, இதெல்லாம் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாவதற்கு முன்பு அமைக்கப்பட்ட அமைப்புகள். அடுத்து பாருங்க, நம்ம பார்க்கக்கூடியது இந்திய தேசிய காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஓகேங்களா? 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் ஓய்வு பெற்ற ஆலன், ஓகேங்களா, ஆக்டோவின் ஹிம் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டது. சுருக்கமாக நம்ம என்ன சொல்லுவோம்? ஏஓ ஹிம்னு சொல்லுவோம். ஏஓ ஹிம்னு சொல்லுவோம். அப்போ இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தவர் யாருன்னா ஆலம் ஆக்டோவின் ஹிம். ஓகேங்களா? எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1885. துவக்கத்தின் போது வைஸ்ராயாக இருந்தவர். அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் தோன்றும் பொழுது வைஸ்ராக இருந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டப்ரின் பிரபு. யார்? டப்ரின் பிரபு, ஸ்காட்லாந்தை சேர்ந்தவர் இவர். அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகும் பொழுது இந்தியாவில் வைஸ்ராயாக இருந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டப்ரின் பிரபு. காங்கிரஸ் என்ற பெயரை இட்டவர் தாதாபாய் நவ்ரோஜி. 1883 தொடங்கிய இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 இந்திய தேசிய காங்கிரசுடன் இணைந்தது. அடுத்து பாருங்க, இந்திய தேசிய காங்கிரஸினுடைய முதல் மாநாடு. ஓகேங்களா? இந்திய தேசிய காங்கிரஸினுடைய முதல் மாநாடு 1885. முதல் மாநாடு நடைபெற்ற இடம் மும்பை. இந்திய தேசிய காங்கிரஸினுடைய முதல் மாநாடு எங்கே நடந்தது? மும்பையில் நடந்தது. இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் மாநாடு மும்பையில் நடந்தது. முதல் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் டபிள்யூசி பானர்ஜி. இதில் கலந்து கொண்டவர்கள் 72 பேர். எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? 72 பேர். சென்னையிலிருந்து கலந்து கொண்டவர்கள் 21 பேர். முதல் மாநாட்டிற்கு தீர்மானத்தை கொண்டு வந்தவர் சுப்பிரமணிய ஐயர். இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 கல்கத்தாவில் எஸ்.என். பானர்ஜி என்பவரால் நடத்தப்பட்டது. மறுபடியும் பாருங்க, ரொம்ப முக்கியமானது. இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் மாநாடு எங்கே நடந்ததுன்னா மும்பை. முதல் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் டபிள்யூசி பானர்ஜி. முதல் மாநாட்டில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா 72 பேர். சென்னையிலிருந்து கலந்து கொண்டவர்கள் 21 பேர். முதல் மாநாட்டிற்கு தீர்மானம் கொண்டு வந்தவர் சுப்பிரமணிய ஐயர். இந்திய தேசிய மாநாடு 1885 கல்கத்தாவில் எஸ்.என். பானர்ஜி என்பவரால் நடத்தப்பட்டது. அப்போ முதல் மாநாடு முடிந்தது. அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸினுடைய இரண்டாவது மாநாடு. இந்திய தேசிய காங்கிரஸினுடைய இரண்டாவது மாநாடு 1886 கல்கத்தாவில் நடைபெற்றது. அப்போ இரண்டாவது மாநாடு, முதல் மாநாடு மும்பை, ரெண்டாவது மாநாடு கல்கத்தா. இதில் தலைவர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. இரண்டாவது மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் தாதாபாய் நவ்ரோஜி. இந்திய தேசிய காங்கிரஸ் தலைமையேற்ற முதல் பார்சி இனத்தவர். இந்திய தேசிய காங்கிரஸ் தலைமையேற்ற முதல் பார்சி யாரு? பார்சி இனத்தவர் நம்ம தாதாபாய் நவ்ரோஜி. இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 1947 வரை 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. ஓகேங்களா? அப்போ இந்திய தேசிய காங்கிரஸை 1885 முதல் 1947 வரை 3 பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸை 1885 1947 வரை 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. ஒன்று பார்த்தீங்கன்னா மிதவாதிகளுடைய காலம் 1885
1905 வரை. அடுத்தது தீவிரவாதிகள் காலம் 1905 1920 வரை. அடுத்து பாருங்க காந்திய காலம் 1920 1947 வரை. அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் இந்த ஆண்டை 3 பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறாங்க. 1885 1947 வரை 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. ஒன்று மிதவாதிகள் காலம் 1885 1905 வரை, தீவிரவாதிகள் காலம் 1905 1920 வரை, காந்திய காலம் 1920 1947 வரை. நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரிக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அப்போ 2வது காங்கிரஸ் மாநாட்டில் தான் நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அப்போ நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரிக்கும் தீர்மானம் எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டதுன்னா 2ஆம் இந்திய தேசிய காங்கிரஸில் நிறைவேற்றப்பட்டது. அடுத்தது 3ஆம் இந்திய தேசிய காங்கிரஸ், 3வது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1887 சென்னையில், நம்ம சென்னையில் தமிழ்நாட்டில் நடந்தது. அதில் தலைமை தாங்கியவர் யாருன்னா பக்ருதீன் தியாப்ஜி. இவர் இந்திய தேசிய காங்கிரஸினுடைய முதல் முஸ்லீம் தலைவர். அடுத்தது 4வது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1888 அலகாபாத்தில் நடைபெற்றது. 4வது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1888 அலகாபாத்தில் நடைபெற்றது. இதற்கு தலைவர் ஜார்ஜ் ஆன் புரியூல். இவர் வெளிநாட்டு தலைவர், இவர் முதல் வெளிநாட்டு தலைவர். அடுத்து பாருங்க மிதவாதிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். மிதவாதிகள் ஆங்கிலேயர் அரசிடமிருந்து தங்கள் கோரிக்கையை மிதமாக தெரிவித்தவர்கள் தான் மிதவாதிகள். அப்போ ஆங்கிலேயர் அரசரிடம் தங்களது கோரிக்கையை மிதமாக தெரிவித்தவர்கள் தான் இந்த மிதவாதிகள். முக்கிய தலைவர்கள் 1885 1905 வரை. தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என்று அழைக்கப்பட்டார். அழைக்கப்பட்டவர் தாதாபாய் நவ்ரோஜி. இவர் மிதவாதியை சேர்ந்தவர். பாருங்க, மிதவாதியாக யார் இருக்காங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. இவர் தான் மிதவாதிகளுடைய தலைவர். அப்போ மிதவாதிகளுடைய தலைவர் யாரு? கோபாலகிருஷ்ண கோகலே. அடுத்து பாருங்க, சுரேந்திரநாத் பானர்ஜி. இவர் இந்தியாவின் பர்க் என்று அழைக்கப்பட்டார். மதன் மோகன் மாளவிகா, இவர் ஆசிரியர். பெரோசா மேக்தா, சீனிவாச சரஸ்வதி, இவர் தமிழ்நாட்டிலேருந்து வந்தவர். என்ஜி ரானடே, இவங்க எல்லாமே மிதவாதிகள். அதாவது பார்த்தீங்கன்னா மிதவாதிகளில் ஓகேங்களா, தாதாபாய் நவ்ரோஜி மிதவாதி, கோபாலகிருஷ்ண கோகலே மிதவாதிகளுடைய தலைவர். அடுத்தது சுரேந்திர பானர்ஜி, மதன் மோகன் மாளவிகா, பெரோசா மேக்தா, சீனிவாச சாஸ்திரி, எம்ஜி ரானடே, இவங்க எல்லாமே மிதவாதிகள். இதில் பார்த்தீங்கன்னா மிதவாதிகளுடைய தலைவர்னு யாருன்னு கேட்டாங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. இந்தியாவின் பர்க் என்று அழைக்கப்படுபவர் சுரேந்திரநாத் பானர்ஜி. இவர் ஆசிரியர். மதன் மோகன் மாளவிகா, தமிழ்நாட்டிலேருந்து சேர்ந்தவர் சீனிவாச சாஸ்திரி. அடுத்து பாருங்க, இவங்களை ஒவ்வொருத்தரை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். கோபாலகிருஷ்ண கோகலே, இவர் மிதவாதிகளின் தலைவர். ஓகேங்களா, மிதவாதிகளின் தலைவர் கோபாலகிருஷ்ண கோகலே. காந்தியின் குருவாக கருதப்படுபவர் இந்த கோபாலகிருஷ்ண கோகலே. அப்போ காந்தியின் குரு யாருன்னு கேட்டாங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. இவருடைய வாசகங்கள் பாருங்க, பிரதித்துவம் இல்லையால் வரி இல்லை, எங்கள் கட்சி இறந்தும் உயிர் வாழும் கட்சி, நாங்கள் மக்களின் தூதுவர்கள் அப்படின்னு வசனத்தை சொல்லியிருக்கிறாரு நம்ம கோபாலகிருஷ்ண கோகலே. அகில இந்திய பணியாளர் சங்கத்தை துவங்கியவர் கோபாலகிருஷ்ண கோகலே 1905. 1911 கட்டாய துவக்க கல்வி மசோதாவை கொண்டு வந்தவர். இந்தியாவின் வைரம், மகாராஷ்டிராவின் அணிகலன் என இவரை திலகர் கூறியுள்ளார். இந்தியாவின் வைரம், மகாராஷ்டிராவின் அணிகலம் என இவரை திலகர் கூறியுள்ளார். திலகர் கோபாலகிருஷ்ண கோகலேவை எவ்வாறு அழைத்தார்னா இந்தியாவின் வைரம், மகாராஷ்டிராவின் அணிகலன். ஓகேங்களா, உழைப்பாளிகளின் இளவரசர் அழைக்கப்படுகிறார். உழைப்பாளிகளின் இளவரசன் என அழைக்கப்படுகிறார் யாரு? கோபாலகிருஷ்ண கோகலே.
அடுத்து பாருங்க, தாதாபாய் நவ்ரோஜி இந்திய தேசிய காங்கிரஸ் தலைமையேற்ற முதல் பார்சி இனத்தவர். வடிகால் கொள்கை 1867 கொண்டு வந்தார். அதாவது பார்த்தீங்கன்னா பொருளாதார சுரண்டல் பற்றியது. இந்தியாவின் வறுமையும் பிரிவினருக்குட்படாத இந்திய ஆட்சி என்ற நூலை எழுதியுள்ளார். இந்தியாவின் வறுமையும் பிரிவினைக்குட்படாத இந்திய ஆட்சி என்ற நூலையும் எழுதியுள்ளார். பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்திய பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மனிதர். அப்போ பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்தியரின் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மனிதர் யாருன்னு கேட்டாங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. 1883 இந்தியாவின் குரல் என்ற பத்திரிகையை தொடங்கி இதன் மூலம் பொருளாதார சுரண்டல் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். அப்போ இந்தியாவின் குரல் என்ற பத்திரிகையை தாதாபாய் நவ்ரோஜி தான் நடத்தினார். எப்போனா 1883. அதன் மூலம் பொருளாதார சுரண்டல் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மக்களுக்காகவே ஆட்சியாளர், மக்களுக்கான மக்கள் இல்லை என்று கூறினார். இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்து பாருங்க, சத்யேந்திரா சின்ஹா பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தின் இரண்டாவது உறுப்பினர். இந்திய தேசிய யூனியன் என்ற பெயர் இவரால் இந்திய தேசிய காங்கிரஸ் என மாற்றப்பட்டது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய யூனியன் அப்படின்னு தான் பெயராக இருந்தது. சத்யேந்திரா சின்ஹாவனால் இந்திய தேசிய காங்கிரஸ் என மாற்றப்பட்டது. அடுத்து பாருங்க, தீவிரவாதிகள் பாலு அதை பார்த்தீங்கன்னா லால் பகதூர், லாலா லஜபதி ராய், பாலகங்கார திலகர், பிபின் சந்திரபால். இவங்க 3 பேரும் தீவிரவாதிகள். 3 பேரும் லாலா லஜபதி ராய், பாலகங்கார திலகர், பிபின் சந்திரபால் 3 பேரும் தீவிரவாதிகள். அப்போ ஒவ்வொருத்தராக பார்ப்போம். பாருங்கள், பிபின் சந்திரபால் மிதவாதியாக இருந்து தீவிரவாதியாக மாறியவர் பிபின் சந்திரபால். அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர். பாரி தர்பிக் என்ற வார இதழை தொடங்கியவர். 1908 மண்டேலே சிறையில், அதாவது பர்மா 6 ஆண்டுகளில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இச்சமயத்தில் தான் கீத ரகசியம் என்ற நூலை எழுதினார். எழுதியவர் பிபின் சந்திரபால். முதல் சிறை தண்டனை 1897, 18 மாதங்கள். இந்தியாவின் புரட்சி சிந்தனைகளின் தந்தை என அழைக்கப்படுவார். பிபின் சந்திரபால். இந்தியா விடுதலை கொண்டாடி இருக்கும்போது இந்தியர்களை சிறையிலிட்டு செக்கிழுக்க வைத்தனர். அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியா விடுதலை கொண்டாடிய போது இந்தியர்களை சிறையிலிட்டு செக்கிழுக்க வைத்தனர். அவரை. அடுத்து பாலகங்கார திலகர். இவர் தீவிரவாதிகளின் தலைவர். ரொம்ப முக்கியம், இவர் தீவிரவாதிகளின் தலைவர். இவர் 1856 1926 வரை சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் என்றவர் திலகர். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் என்றவர் திலகர். இந்தியாவின் அமைதியின்மை தந்தை, இந்திய அமைதியின்மையின் தந்தை என அழைக்கப்படுபவர் பாலகங்கார திலகர். இவருடைய சிறப்பு பெயர் லோக்மான்யர். இவரது பத்திரிகை கேசரி அப்படிங்கிறது தினப்பத்திரிகை. மராத்தி மொழி பத்திரிகை மராத்தா, இது ஆங்கிலத்தில். அப்போ ஓகேங்களா, 2 பத்திரிகை நடத்தியிருக்கிறாரு. ஓகேங்களா, ஒன்று கேசரிங்கிறது தினப்பத்திரிக்கை, மராத்தா என்பது ஆங்கில வார பத்திரிகை. இந்தியாவின் வாய்ப்பூட்டு சட்டம் திலகருக்கும் பசும்பொன் முத்துராமலிங்கருக்கும் ஆங்கிலேயர் அளித்தது. இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டம் யாருக்கு போட்டாங்கன்னா திலகருக்கும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கும். சிவாஜி பண்டிகை விநாயகர் பண்டிகை மூலம் மக்களுக்கிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தியவர் நம்ம பாலகங்கார திலகர். இப்போ சிவாஜி பண்டிகையும் விநாயகர் பண்டிகையும் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியவர் பாலகங்கார திலகர். சிவாஜி பண்டிகை 1895, கணபதி விழா
1893. தக்கான கல்விக் கழகம் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார். தக்கான கல்விக் கழகம் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார். அடுத்து பாருங்க, பெர்குஷன் பள்ளியை நிறுவினார். பெர்குஷன் பள்ளியை நிறுவினார். அடுத்து பாருங்க, லாலா லஜபதி ராய். லாலா லஜபதி ராய்களுடைய அடைமொழி பஞ்சாபின் சிங்கம். 1927 சைமான் குழு எதிர்ப்பு போராட்டத்தில் சாண்டர்ஸ் என்ற ஆங்கில தடியடியால் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் பலனின்றி இறந்தார். அடுத்து வங்கப்பிரிவினை 1905 அக்டோபர் 16. வங்கப்பிரிவினை 1905 அக்டோபர் 16. வங்கப்பிரிவினைக்கு காரணமானவர் ஹர்ஷன் பிரபு. வங்கப்பிரிவினைக்கு காரணமானது ஹர்ஷன் பிரபு. பெரிய பகுதியான வங்காளத்தை நிர்வாக காரணமாக இரண்டாக பிரித்தவர் ஹர்ஷர். பாருங்க, காரணம் 3 காரணம். முஸ்லீமும் இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரித்தாள. இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரித்து ஆள. இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரித்து ஆள. தீவிர தேசியவாதத்தை ஒடுக்க 1911 மீண்டும் வங்காளம் ஒன்றாக இணைக்கப்பட்டது. 1905 வங்கப்பிரிவு வந்தது, அதை ரத்து செஞ்சது 1911. வங்கப்பிரிவினை அறிவித்த நாள் ஜூலை 15, 1905. எதிர்ப்பு நாள் ஆகஸ்ட் 7. வங்கப்பிரிவினை நடைமுறைக்கு வந்த நாள் ஆகஸ்ட் 16. ரக்ஷியா பந்தன் அக்டோபர் 16 தினமாக கொண்டாட சொன்னவர் ரவீந்திரநாத் தாகூர். வங்கம் எங்கள் உயிர் மூச்சு என்ற வங்காள தேசிய பாடலை இயற்றியவர். வங்கம் எங்கள் உயிர் மூச்சு என்ற வங்காள தேசிய பாடலை இயற்றியவர் நம்ம தாகூர். கிழக்கு வங்காள தலைநகர் டாக்கா. மேற்கு வங்காள தலைநகர் கல்கத்தா. கிழக்கு வங்காள தலைநகர் டாக்கா, மேற்கு வங்காள தலைநகர் கல்கத்தா. அடுத்து பாருங்க, 1905 சுதேசி இயக்கம். சுதேசி என்றால் சொந்த நாடு என்பது பொருள். சுதேசி இயக்கம் 1905 சுதேசி இயக்கம். சுதேசி என்றால் சொந்த நாடு என்பது பொருள். விதோசி என்றால் வெளிநாட்டு பொருட்களை புறக்கணித்தல். சுதேசி இயக்கம் மேற்கத்திய கல்வி முறையை எதிர்த்தது. 1906 இந்திய கல்வி மன்றம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியது. அடுத்து பாருங்க, வ.உ. சிதம்பரனார் தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கும் வ.உ.சி. செலுத்திய கப்பல் காலியோ லாவா அப்படிங்கிற 2 கப்பல் தூத்துக்குடியிலிருந்து இலங்கை வரை செலுத்தினார். யார்? வ.உ.சி. ஓகேங்களா. சிறப்பு பெயர் கப்பலோட்டிய தமிழன் தென்னாட்டு திலகர். செக்கிழுத்த செம்மல்னு 100 பெயர் இருக்குது. தூத்துக்குடி துறைமுகத்தின் பெயர் வ.உ.சி. துறைமுகம்னு பெயர் மாற்றியிருக்கிறாங்க. வ.உ.சி. சிதம்பரம் என பெயர் மாற்றப்பட்டது. அடுத்தது 1906 முஸ்லீம் லீக். ஓகேங்களா. ஆர்கான் நவாப் சலிமுல்லா கான். ஓகேங்களா. இவங்க 2 பேர் தான் முஸ்லீம் லீக்கத்தை தோற்றுவித்தாங்க. நவாப் சலிமுல்லா கான் என்பவரால் தான் முஸ்லீம் லீக் தோற்றுவிக்கப்பட்டது. முஸ்லீம் நலன்களின் மேம்பாடு. ஆங்கில அரசுக்கு ஒத்துழைப்பு அளித்தல். ஆங்கிலேய கல்வி முறையை மேம்படுத்துதல். இதன் முதல் கூட்டம் அமிர்தசரஸ் பஞ்சாபில் நடைபெற்றது. இதன் தலைவர் சர் சையது அலி இமாம். அடுத்து பாருங்க, சூரத் பிளவு. சூரத் எப்போ பிளவு ஏற்பட்டது? 1907. சூரத் பிளவு 1907 ஏற்பட்டது. சூரத் பிளவு 1907. நாக்பூரில் நடக்க வேண்டிய மாநாடு சூரத்தில் நடந்தது. மிதவாதிகள் தீவிரவாதிகள் 2ஆக பிரிந்தது இந்த சூரத் மாநாடு. அப்போ மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் 2ஆக பிரிந்த மாநாடு எதுன்னு கேட்டாங்கன்னா சூரத் பிளவு மாநாடு. நாக்பூர் தீவிரவாதிகள் கோட்டையாக இருந்ததால் மாநாடு சூரத்தில் நடைபெற்றது. காரணம், 1906 நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை ஏற்க மறுத்ததால் மற்றும் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதில் சிக்கல். இந்த மாநாட்டில் மிதவாதிகளை ஆதரித்தவர் ராஜ் பிகாரி போஸ். தீவிரவாதிகளை ஆதரித்தவர்
அரவிந்த கோஷ். மிதவாதிகளின் கொள்கை அதை பார்த்தீங்கன்னா 3 PPP. அதை பார்த்தீங்கன்னா உப்பு வரி விலகுதல், நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரித்தல், இராணுவ செலவுகளை குறைத்தல். அதாவது பார்த்தீங்கன்னா மிதவாதிகளுடைய கொள்கையெல்லாம் பாருங்கள், உப்பு வரியை குறைக்கணும்னு சொல்கிறாங்க, உப்பு வரியை விலக்கணும்னு சொல்கிறாங்க, உப்பு வரியே போடக்கூடாது விலைக்கு கொடுன்னு சொல்கிறாங்க, நிர்வாகத்துறையிலேருந்து நீதித்துறையை பிரிக்கணும்னு சொல்கிறாங்க, இராணுவ செலவுகளை குறைக்கணும்னு சொல்கிறாங்க, பாராளுமன்ற சீர்திருத்தத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மிதவாதிகளுடைய கோரிக்கை. மிதவாதிகளின் கோரிக்கையை தீவிரவாதிகள் அரசியல் பிச்சையாக கேட்பதாக விமர்சனம் செய்தனர். அப்போ மிதவாதிகளுடைய கோரிக்கைகளை தீவிரவாதிகள் என்ன சொல்கிறாங்க? அரசியல் பிச்சை கேட்பதாக விமர்சனம் செய்தனர். மிதவாதிகளுடைய கோரிக்கைகளை தீவிரவாதிகள் என்ன சொல்கிறாங்க? அரசியல் பிச்சை கேட்பதாக விமர்சனம் செய்தனர். தீவிரவாதிகளுடைய முழக்கம்: கல்வி பெறு, புரட்சி செய், ஒன்றுபட்டு பூரண விடுதலை கோரினர். அடுத்து பாருங்க, 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தம். 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தம். மிண்டோ என்பவர் வைசராய், மார்லி என்பவர் செயலாளர் அல்லது விவகாரத்துறை. வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அறிமுகம் செய்யப்பட்டது. ரொம்ப முக்கியமானது. மிண்டோ மார்லி சீர்திருத்தம் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை அறிமுகம் செய்யப்பட்டது. முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு அளித்தது. எது? 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம். கவர்னர் ஜெனரல் நிர்வாக குழுவில் இடம்பெற்ற முதல் இந்திய உறுப்பினர் SP சின்ஹா. கவர்னர் ஜெனரல் நிர்வாக குழுவில் இடம்பெற்ற முதல் இந்திய உறுப்பினர் SP சின்ஹா. அடுத்து பாருங்க, விளைவுகள் பாருங்க. பாகிஸ்தான் பிரிவினையை இட்டு சென்றது. பாகிஸ்தான் பிரிவினைக்கு இட்டு சென்றது. 5ஆம் சார்ஜ் இந்தியா வருகை. டெல்லியில் தர்பார் நடத்தி இந்தி பேரரசாக முடிசூட்டு கொண்டன. எப்போ? 1911. 1911 கல்கத்தாவில் இருந்த தலைமையிடம் டெல்லிக்கு மாற்றப்பட்டது. அப்போ கல்கத்தாவில் தான் தலைமை நகரமாக இருந்தது. கல்கத்தா முன்னாடி கல்கத்தா தான் தலைநகராக இருந்தது இந்தியாவில். 1911 அதை டெல்லிக்கு தலைநகராக மாற்றப்பட்டது. அடுத்து பாருங்கள், முதல் உலகப் போர் 1914 18 வரை. ரஷ்யா, பிரான்ஸு, இங்கிலாந்து கூட்டு நாடுகள் VS ஜெர்மன், ஆஸ்திரேலியா, இத்தாலி. இந்த போரில் ஜெர்மனி தோற்றது. இந்திய வீரர்களை பயன்படுத்தி இந்தியா வென்றது. அடுத்து பாருங்கள், 1916 தன்னாட்சி இயக்கம். 1916 தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர் அன்னி பெசன்ட் அம்மையார். 1916 பூனேவில் தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர் திலகர். ஏப்ரல் 16. சென்னையில் 1916 தோற்றுவித்தவர் தான் அன்னி பெசன்ட் அம்மையார். செப்டம்பர் 16. திலகருக்கு உதவியவர் கேல்கர். அன்னி பெசன்ட் அம்மைக்கு உதவி செய்தவர் ருக்மணி அருண்டேல். அன்னி பெசன்ட் அம்மையார் அயர்லாந்து நாட்டை சார்ந்தவர். 1917 கல்கத்தா இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தலைமையேற்ற முதல் பெண்மணி அன்னி பெசன்ட் நடத்திய இதழ் நியூ இந்தியா. செண்பகராமன் நடத்திய இதழ் புரோ இந்தியா. அடுத்து பாருங்க, 1916 லக்னோ ஒப்பந்தம். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய லக்னோ ஒப்பந்தம் 1916. காந்திக்கும் நேரும் சந்தித்து கொண்ட மாநாடு லக்னோ காங்கிரஸ் மாநாடு. இதில் முஸ்லிம்கள் உடன் இணைந்தது. மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் இணைந்தன. ரொம்ப முக்கியமான மாநாடு லக்னோ காங்கிரஸ் மாநாடு 1916 உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது. அந்த மாநாட்டில் தான் காந்தியும் நேரும் சந்தித்து கொண்டாங்க. முஸ்லிம்கள் இணைந்து கொண்டது. மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் இணைந்தது லக்னோ காங்கிரஸ் மாநாடு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். லக்னோ காங்கிரஸ் மாநாட்டில் தான் காந்தியும் நேரும் சந்தித்து கொண்டது. இந்திய தேசிய காங்கிரஸ் முஸ்லிம்கள் உடன் இணைந்தது. மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் இணைந்தது இந்த லக்னோ காங்கிரஸ் மாநாடு. அடுத்து பாருங்க, 1917 ஆகஸ்ட் அறிக்கை. மாண்டேகு இந்தியாவிற்கு படிப்படியாக தன்னாட்சி வழங்க அறிவுறுத்துதல். போர்களின் பயன்படுத்த இந்திய வீரர்களை
அனுமதி பெற இந்த அறிக்கையினால் தன்னாட்சி இயக்கம் நலிவுற்றது. காந்தியின் நிறவெறிக்கு எதிராக போராட்டத்தில் முதல் பலி தில்லையடி வள்ளியம்மாள். தில்லையடி வள்ளியம்மாள். காந்தியின் நிறவெறி எதிரான போராட்டத்தில் முதல் பலி தில்லையடி வள்ளியம்மாள். காந்தியின் ஆன்மீக குரு சத்தியகிரகா குரு. சத்தியகிரகா குரு. அடுத்து பாருங்க, காந்தியினுடைய போராட்டங்கள். இப்போ நம்ம காந்தி காலம் வந்துட்டோம். காந்தியினுடைய போராட்டம். காந்தி எப்போ பிறந்தார்? 1869 குஜராத்தில் போர்பந்தல் அப்படிங்கிற இடத்துல அக்டோபர் 2 காந்தி குஜராத்தில் போர்பந்தல், எந்த இடத்துல? போர்பந்தல் அப்படிங்கிற இடத்துல பிறக்கிறாரு. ஓகேங்களா? காந்தி பிறந்ததே குஜராத்து தான். அதுக்கப்புறம் 1917 சம்பாரான் சத்தியாகிரகம். இது காந்தியின் முதல் அறப்போராட்டம். காந்தியினுடைய முதல் அறப்போராட்டம் சம்பாரான் சத்தியாகிரகம் 1917. அடுத்தது இண்டிகோ சாயச்செடியின் விலை நிர்ணயம் குறைவாக செய்ததால் அவுரி செடி பண்ணையர்கள் ஆங்கிலுக்கு எதிராக ஒரு போராட்டம். அதுக்கப்புறம் 1916 சமர்பதி ஆசிரமத்தை அலகாபாத்தில் காந்தியடிகள் துவங்கினார். ஓகேங்களா? அதாவது குஜராத்தில் இருக்கக்கூடிய சமர்பதி ஆசிரமத்தை தொடங்கினார். 1918 கேத்தா சத்தியாகிரகம். இப்பகுதியில் விளைச்சல் குறைந்த போது வரி அதிகமாக செலுத்த கட்டாயப்படுத்தியதால் இது காந்தியின் இரண்டாவது போராட்டம். காந்தியினுடைய இரண்டாவது போராட்டம் தான் இந்த கேதா சத்தியாகிரகம். முதல் வரிகோடா போராட்டம். இது வரிகோடாவில் இது முதல் போராட்டம். அகமதாபாத் சவுளி தொழிலாளருக்கு ஆதரவாக போராட்டத்தை நடத்தினார். இதுவே காந்தியின் முதல் உண்ணாவிரத போராட்டம். காந்தியினுடைய முதல் உண்ணாவிரத போராட்டம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அகமதாபாத் சவுளி தொழிலாளர் ஆதரவாக போராடியது தான் காந்தியின் முதல் உண்ணாவிரத போராட்டம். காந்தி நடத்திய இதழ் யங்கு இந்தியா. காந்தி எழுதிய நூல் சத்திய ஜோதனை. அப்போ காந்தி நடத்திய இதழ்னு கேட்டாங்கன்னா யங்கு இந்தியா. காந்தி எழுதிய நூல்னு கேட்டாங்கன்னா சத்திய ஜோதனை, சத்திய சோதனை. அடுத்து பாருங்க, 1909 1915 காந்தி இந்தியா திரும்பினார். அதுதான் வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 9 வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக கொண்டாடுறோம். அடுத்து 1909 விண்டோ மார்லி சீர்திருத்தம் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு. 1919 விண்டோ மார்லி சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தம். இது சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு. மாகாணத்தில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகம் செய்தது. 1935 இந்திய அரசு சட்டம் மாகாணத்தில் இரட்டை ஆட்சி முறையை நீக்கியது. 1919 ரவுலாட் சட்டம். அரசு உத்தரவின்றி கைது செய்யும், சிறையில் அடைக்கலாம். இதனை காந்தி கருப்பு சட்டம், சாத்தான் சட்டம் என்று கூறினார். கருப்பு சட்டம், சாத்தான் சட்டம் என்று சொல்லினார். அப்போ ரவுலாட் சட்டம் எப்போ தோற்றுவிச்சாங்கன்னா 1919 ரவுலாட் சட்டம். அரசு உத்தரவின்றி கைது செய்து சிறையில் அடைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்தினுடைய நோக்கம். இதனை காந்தி கருப்பு சட்டம், சாத்தான் சட்டம் என்று கூறினார். அடுத்து பாருங்க, 1919 ஜாலியன் வாலாபாய் படுகொலை. 1919 ஏப்ரல் 13. பஞ்சாபில் பைசாகி என்ற இடத்தில் அறுவடை திருநாள் நடைபெற்றது. அப்போராட்டத்தில் நடந்த பூங்காவில் ஜெனரல் டயர் என்ற ஆங்கில தளபதி துப்பாக்கி சூடு நடத்தினார். 10,000க்கு மேற்பட்டோர் இறந்த இச்சம்பவத்தை கண்டித்து காந்தி துறந்த பட்டத்தை ஹெய்சார் இ ஹிந்து பட்டத்தை துறந்தார். எதனது? ஜாலியன் வாலாபாடுகளை எதிர்த்து. ரவீந்திரநாத் தாகூர் நைட்வுட் அப்படிங்கிற பட்டத்தை துறந்தார். அடுத்து 1919 கிலாபத் இயக்கம். முதல் உலகப் போரில் துருக்கிய சுல்தான் காலிபா அவமதிக்கப்பட்டதால் கிலாபத் இயக்கம் தோன்றியது. இதன் தலைவர் முகமது அலி, சௌகத் அலி. அதாவது அலி சகோதரர்கள் 2 பேர், முகமது அலி, சௌகத் அலி. அவங்க தான் கிலாபத் இயக்கத்தை தோற்றுவிச்சாங்க. எப்போ? 1919. இதன் முதல் மாநாடு 1919 லக்னோவில் நடந்தது. இதன் இரண்டாவது மாநாடு
டெல்லியில் நடந்தது. 1920 ஒத்துழையாமை இயக்கத்தில் இணைந்தன. 1920 ஒத்துழையாமை இயக்கம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 1920 ஒத்துழையாமை இயக்கம் எங்கே நடந்ததுன்னா நாக்பூர் காங்கிரஸ் மாநாடு, இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தான் 1920 நாக்பூர் மாநாட்டில் தான் ஒத்துழையாமை இயக்கம் கொண்டு வந்தாங்க. பஞ்சாப் படுகொலை ரவுலட் சட்டத்தை எதிர்த்து காந்தி போராட்டம் நடத்தினர். அதாவது 3 நிலை: ஆங்கில அரசிடம் பெற்ற பட்டங்களை துரத்தல், பள்ளி கல்லூரிகள் நீதிமன்றங்கள் புறக்கணித்தல், சரக்கு வரி அரசுக்கு வரி செலுத்தாமல் இருத்தல். அப்போ 3. அதை பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாப் படுகொலையும் ரவுலட் சட்டத்தையும் எதிர்த்து 3 நிலையில் போராடுறாங்க. ஒன்று, ஆங்கில அரசிடம் பெற்ற பட்டங்களை திருப்பி கொடுக்கறது. ஓகேங்களா? பள்ளி கல்லூரி நீதிமன்றங்களை புறக்கணித்துதல், அரசுக்கு வரி செலுத்தாமல் இருத்தல். காசி வித்யாபீடம் காசியில் இருக்குது, பீகார் வித்யாபீடம் பீகாரில் இருக்குது, குஜராத் வித்யாபீடம் குஜராத்தில் இருக்குது, ஜபியா மிலியா போன்ற கல்விக்கூடங்களை ஏற்படுத்துதல். அடுத்து பாருங்கள், 1921 மலபார் மாப்பிள்ளைமார்கள் கழகம். மாப்பிளாக்கள் கேரளா முஸ்லிம் பழங்குடியின இன மக்கள். தலைமை தாங்கியவர் அலி முசாரியர். நோக்கம் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு ஆதரவாகவும் ஆங்கில அரசுக்கு எதிராகவும் இந்த நோக்கம். 1921 கள்ளுக்கடை மறியல். பெரியார் மனைவி நாகம்மை தங்கை கண்ணம்மாவும் இணைந்து நடத்த தோட்டத்தில் உள்ள அனைத்து தென்னை மரங்களையும் வெட்டினர். 1921 குருத்வாரா படுகொலை. 1921 குருத்வாரா படுகொலை. 195 சீக்கியர்களை ஆங்கிலேயர்கள் படுகொலை செய்தனர். எத்தனை சீக்கியர்? 195 சீக்கியர்களை ஆங்கிலேயர்கள் படுகொலை செய்தனர். அடுத்து 1922 பிப்ரவரி 5 சௌரி சௌரா இயக்கம். 1922 பிப்ரவரி 5 சௌரி சௌரா இயக்கம். ஒத்துழையாமை இயக்கத்தின் போராட்டத்தின் போது நடந்த அடக்குமுறையால் உத்தரப்பிரதேசத்தில் கோராக்பூர் மாவட்டத்தில் சௌரி சௌரா என்ற இடத்தில், கோராக்பூர் மாவட்டம் அதாவது இருக்கக்கூடியது உத்தரப்பிரதேசம், அதில் கோராக்பூர் மாவட்டம் சௌரி சௌரா என்ற இடத்தில் மக்கள் கிளர்ச்சி எழுந்து காவல் நிலையத்தை எரித்தனர். இதில் 22 காவலர்கள் கொல்லப்பட்டனர். இதனை அறிந்த காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்தி வைத்தார். 1922 பிப்ரவரி 11 சூரத் சிறப்பு கூட்டத்தில் இதனை தேசிய பேரிடர் நேதாஜி என நேதாஜி கூறுகிறார். அடுத்து பாருங்க, ஓகேங்களா? 1922 மார்ச் 10 1922 மார்ச் 10 காந்தி கைது செய்யப்பட்டு ஏருவாடா சிறையில் அடைக்கப்பட்டார். 6 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. காந்தி பெல்காம் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தலைமை தாங்கினார். அப்போ காந்தி ஒரே ஒரு மாநாட்டுக்கு தான் தலைமை தாங்கியிருக்கிறது, பெல்காம் காங்கிரஸ் மாநாடு. 1924 காந்தி விடுதலை செய்யப்பட்டார். அடுத்து பாருங்கள், 1921 முதல் 1925 வரை சுயராஜ்ய கட்சி. 1923 25 வரை சுயராஜ்ய கட்சி. அப்போ சுயராஜ்ய கட்சி எப்போ தோற்றுவிச்சாங்கன்னா ஜனவரி 1 1923. தோற்றுவித்தவர் சிஆர் தாஸ், மோதிலால் நேரு. சுயராஜ்ய கட்சியை தோற்றுவித்தவர் சிஆர் தாஸ், மோதிலால் நேரு. எப்போ தோற்றுவிச்சாங்கன்னா ஜனவரி 1 1923 அன்று தொடங்கின. காரணம் பாருங்க, 1922 கயா காங்கிரஸ் மாநாட்டில் சிஆர் தாஸ் கொண்டு வந்த தீர்மானம் தோல்வி அடைந்ததால் சிஆர் தாஸ் தான் இதுக்கு தலைமை. அப்போ சுயராஜ்ய கட்சியினுடைய தலைவர் யாருன்னா சிஆர் தாஸ், செயலாளர் யாருன்னா மோதிலால் நேரு. இந்தியாவிற்கு அரசியலமைப்பு வேண்டாம் என முழக்கம் சுயராஜ்ய கட்சி. இந்தியாவிற்கு அரசியலமைப்பு வேண்டும், இந்தியாவிற்கு அரசியலமைப்பு வேண்டும் என்று முழக்கம் செய்தது சுயராஜ்ய கட்சி. இந்தியாவிற்கு அரசியலமைப்பு வேண்டும் என முழக்கம் செய்தது சுயராஜ்ய கட்சி. அடுத்தது 1927 சைமன் குழு. 1927 சைமன் குழு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1927 சைமன் குழு மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்ட முறையை செயல்பாடுகளை அறிய ஆரம்பிக்கப்பட்டது தான்
ஓகேங்களா. சைமன் குழு 1927 நவம்பர் 26 தொடங்கினாங்க. தலைமை பார்த்தீங்கன்னா ஓகேங்களா சர் ஜார்ஜ். இக்குழுவில் 7 உறுப்பினர்கள், ஒருவர் கூட இந்தியர் இல்லாத இதன் எதிர்ப்பு. ஓகேங்களா. சைமன் குழு சென்னை வருகை புரிந்தது 1929 பிப்ரவரி 18. தமிழ்நாட்டில் இப்போராட்டத்தை தலைமை தாங்கியவர் சத்தியமூர்த்தி. தமிழ்நாட்டில் இப்போராட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் சத்தியமூர்த்தி. சாண்டர்ஸை கொன்றவர் பகவத்சிங். சாண்டர்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய தடியடியில் கொன்றவர் தான் இந்த சாண்டர்ஸ். அவரை கொன்னவர் தான் பகவத்சிங்கு. இந்தியாவின் அரசியல் நிலைமையை ஆராய சைமன் குழு பாராளுமன்ற முறை சீர்திருத்தம் கொண்டு வர ஏற்படுத்தப்பட்டது. அடுத்து பாருங்க, மோதிலால் நேரு அறிக்கை எப்போ? 1928. 1928 தான் நேரு அறிக்கை. 1927 இந்திய அரசு செயலாளர் லார்ட் பிரிகன் உட்டு இந்தியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டக்கூடிய ஒரு அரசியலமைப்பு உருவாக்க முடியும் என்று சவால் விடுத்தினர். இதன் அடிப்படையில் 1928 மே மும்பையில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்திய அரசியலமைப்பை ஆராய 10 பேர் கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டது. உடனடி குறிக்கோள் டொமினியன் அந்தஸ்து, பூர்ண சுயராஜ்யம் இறுதி லட்சியமாக இருக்க வலியுறுத்தல். 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் ஜவஹர்லால் நேருவால் இந்த அறிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் தான் ஜவஹர்லால் நேருவால் இந்த அறிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்து பாருங்க, லாகூர் காங்கிரஸ் மாநாடு 1929 டிசம்பர் 31. இதுக்கு தலைவர், இந்த மாநாட்டுக்கு தலைவர் யார்? ஜவஹர்லால் நேரு. நோக்கம் என்னன்னா பூர்ண சுயராஜ்யம். அது எப்போ? ஜனவரி 26, 1926 முதல் ஒவ்வொரு ஆண்டும் பூர்ண சுயராஜ்யம் கொண்டாடப்பட்டது. அது ஜனவரி 26 நோக்கி. இம்மாநாட்டில் பூர்ண சுயராஜ்யம் வேண்டி நேருவால் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் 26, 1949. ராவி நதிக்கரையில் மூவர்ண கொடியை நேரு ஏற்றினார். ராவி நதிக்கரையில் மூவர்ண கொடியை நேரு ஏற்றினார். அடுத்து 1930 சட்ட மறுப்பு இயக்கம். 1930 ஜனவரி காந்தி 11 அம்ச கோட்பாட்டை வெளியிட்டார். அந்த கோட்பாட்டை இர்வின் பிரபு ஏற்கவில்லை. எனவே சட்ட மறுப்பு இயக்கத்தை காந்தி ஏற்படுத்தினார். 1930 சமர்பதி ஆசிரமத்தில் காந்தி இயக்கத்தை தீர்மானத்தை நிறைவேற்றினார். 1930 மார்ச் 12 சமர்பதி ஆசிரமத்தில் தொடங்கி தண்டி வரை சென்று போராட்டத்தை நடத்தினார். அதாவது பார்த்தீங்கன்னா எப்போ 400 கிலோமீட்டர் தண்டி அடைந்தால் ஏப்ரல் 6, 1930. உப்பு சத்தியாகிரகத்தில் 78 பேர் கலந்து கொண்டனர். அது பாருங்க, உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற மற்ற இடங்கள் தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையில். யார் தலைமையில்? தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையில் திருச்சி முதல் வேதாரண்யம் வரை ஏப்ரல் 13-18 வரை. கேரளாவில் கேலப்பன் தலைமையில் கோழிக்கோட்டிலிருந்து பையனூர் வரை. மெரினா கடற்கரையில் பிரகாசம். பம்பாயில் தலைமையேற்றவர் யாருன்னா அப்பாஸ் தியாப்ஜி. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடம். தமிழ்நாட்டில் நம்ம ராஜாஜி, ஓகேங்களா, திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரை. கேரளாவில் கேலப்பன், கோழிக்கோடுலேருந்து பையனூர் வரை. மெரினா கடற்கரையில் பிரகாசம். பம்பாயில் அப்பாஸ் தியாப்ஜி. உப்பு சத்தியாகிரகத்தில் கைது செய்யப்பட்ட பிறகு காந்தி, அப்பா தியாப்ஜி, அவருக்கு முன்பு சரோஜினி நாயுடு. வடமேற்கு எல்லை மாகாணம் கான் அப்துல் கார்பன். இவர், ஓகேங்களா, செஞ்சட்டை இயக்கத்தை தோற்றுவித்தவர். இவர் எல்லை காந்தி என்று அழைக்கப்பட்டார். ஓகேங்களா. அதை பார்த்தீங்கன்னா வடமேற்கு எல்லை பகுதியில் உப்பு சத்தியாகிரகத்தை எடுத்து நடத்தினவர் கான் அப்துல் கான். இவர் செஞ்சட்டை இயக்கத்தை தோற்றுவித்தவர். இவருக்கு எல்லை காந்தி என அழைக்கப்பட்டார். எல்லை காந்தி யார்? கான் அப்துல் கபார்கன். அடுத்தது 1930 வட்டமேஜை மாநாடு. நோக்கம் சட்ட மறுப்பு இயக்கத்தின் நோக்கத்தை தடுக்க ஆங்கில அரசு 1930 வட்டமேஜை மாநாட்டு அறிவித்தது. முதல் வட்டமேஜை மாநாடு பாருங்க, 1930
நவம்பர் 12. இரண்டாவது வட்டமேஜை மாநாடு 1931 செப்டம்பர் 17. மூன்றாவது வட்டமேஜை மாநாடு 1932 செப்டம்பர் 17. அக்டோபர் மாதம் வெளியானதால் இது தீபாவளி அறிவிப்பு அழைக்கப்படுகிறது என அளவைக்கப்படுகிறது. நவம்பர் மாதத்தில் அதை பார்த்தீங்கன்னா இது அக்டோபர் மாதத்தில் வெளியானதால் இது தீபாவளி அறிக்கை என அழைக்கப்படுகிறது. அம்பேத்கர், ஜெயகர் இருவரும் 3 வட்ட மாநாட்டத்திலும் கலந்து கொண்டவர். அப்போ 3 வட்ட மேஜை மாநாட்டிலும் கலந்து கொண்டவர் யார்? அக்பரும் ஜெயகர் என்ற இருவரும். முதல் வட்ட மேஜை மாநாடு பாருங்கள், 1930 நவம்பர் 12. காங்கிரஸ் சார்பாக இந்த மாநாட்டிற்கு யாரும் பங்கேற்கவில்லை. அப்போ காங்கிரஸ் சார்பாக இந்த மாநாட்டுக்கு யாரும் பங்கேற்கவில்லை. தாழ்த்தப்பட்டவர் சார்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டார். தலைமை முதல் வட்ட மேஜை மாநாட்டு தலைமை தாங்கியவர் ராம்சே மெக்டொனால்ட். இடம் லண்டனு. அடுத்து பார்த்தீங்கன்னா காந்தி இர்வின் ஒப்பந்தம். கோரிக்கை: உப்பு சத்தியாகிரகத்தின் போது கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க கோரினார். அதாவது காந்தி இர்வின் ஒப்பந்தம். காந்தியும் இர்வினும் ஒப்பந்தம் செய்யக்கூடியது 1931. கோரிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா, உப்பு சத்தியாகிரகத்தின் போது கைது செய்யப்பட்டவர்களை அனைவரையும் விடுவிக்கணும் கோரிக்கை சொல்கிறாங்க. அதே மாதிரி ராஜகுரு, பகவத்சிங்கு, சுகதேவ் ஆகியோரை தவிர அனைவரையும் விடுவித்தன. மார்ச் 1931 மார்ச் மாதம் காந்தி இர்வின் பிரபு இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டது. அடுத்து இரண்டாவது வட்ட மேஜை மாநாடு 1931 செப்டம்பர் 7. இரண்டாவது வட்ட மேஜை மாநாடு 1931 செப்டம்பர் 7. காந்தி, மதன் மோகன் மாளவிகா, சரோஜினி நாயுடு ஆகிய மூவரும் கலந்து கொண்டனர். இதில் இரண்டாவது வட்ட மேஜை மாநாட்டில். அப்போ 3 வட்ட மேஜை மாநாட்டில் காந்தி கலந்துக்கிட்டது இரண்டாவது வட்ட மேஜை மாநாடு. தற்காலிகமாக சட்ட மறுப்பு இயக்கத்தை நிறுத்திவிட்டு இம்மாநாட்டில் காந்தி கலந்து கொண்டார். 1931 அதே சமயம் கராச்சியில் படேல் தலைமையில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது. அடிப்படை உரிமைகள் மற்றும் பொருளாதார கொள்கைகள் குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காந்தியை அரை நிர்வாண பக்கிரி என்று ஏளனம் செய்தவர் வின்சென்ட் சர்ச்சில். காந்தியை அரை நிர்வாண பக்கிரி என்று ஏளனம் செய்தவர் வின்சென்ட் சர்ச்சில். பகவத்சிங்கு, சுகதேவ், ராஜகுரு தூக்கிலிடப்பட்டது மார்ச் 21 1931. ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? பகவத்சிங்கு, சுகதேவ், ராஜகுரு தூக்கிலிடப்பட்டனர் எப்போனா மார்ச் 21 1931. அடுத்து பாருங்கள், காந்தி இர்வின் ஒப்பந்தம். உப்பு உற்பத்தியை செய்ய உரிமை வழங்குதல், அரசியல் கைதிகளை விடுதலை செய்துதல். ஆனால் பகவத்சிங்கு, ராஜகுரு, சுகதேவ் ஆகியோரை விடுதலை செய்ய உறுதி செய்யப்படவில்லை. 1932 ஜனவரி 3 சட்டமறுப்பு இயக்கத்தை மீண்டும் தொடங்கப்பட்டது. அடுத்து மூன்றாவது வட்ட மேஜை மாநாடு 1932 நவம்பர் 17. வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை அறிவிக்கப்பட்ட பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டொனால்ட். இவர் தான் வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை அறிமுகம் செய்தவர். ராம்சே மெக்டொனால்ட். சிறுபான்மையருக்கு, முஸ்லீம்களுக்கு, சீக்கியர்களுக்கு, கிறிஸ்துவர்களுக்கு, ஐரோப்பியர்களுக்கு, பெண்களுக்கு, ஆங்கில இந்தியர்களுக்கு, தாழ்த்தப்பட்டோர் ஆகியோருக்கு இடஒதுக்கீடம், அதாவது தனி தொகுதி வழங்குதல். செப்டம்பர் 20 காந்தி இதனை எதிர்த்து சாகும் வரை உண்ணாவிரதம் அறிவித்தார். பூனா ஒப்பந்தம் 1932 செப்டம்பர் 27 27 இடங்கள் 148ஆக உயர்த்தப்பட்டது. 1933 வெள்ளை அறிக்கை. அரசின் உண்மையை எழுத்துப்பூர்வமாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதில் லின்லித்கோ தலைமையில் 21 பேர் கொண்ட குழு அமைத்தனர். 1935 இந்திய அரசு சட்டம். மத்தியில் இரட்டை ஆட்சி முறை, மாநிலத்தில் சுயாட்சி முறை. அப்போ இந்த சட்டம்லாம் ரொம்ப முக்கியம். 1935 இந்திய சட்டம் என்ன சொல்லுது? மத்தியில் இரட்டை ஆட்சி சொல்லுது, மாநிலத்தில் சுயாட்சி, கூட்டாட்சி முறை இருந்தது. இந்த சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தவர் 5ஆம் சார்ஜ். இந்த சட்டத்தின் மூலம் பெண்களுக்கு, கிறிஸ்துவருக்கும் வாக்குரிமை அளிக்கப்பட்டது. இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஏப்ரல் 1 1937.
மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் என்று 3 பிரிவில் கூட்டாட்சி பிரிக்கப்பட்டது. 11 மாகாணங்களில் தேர்தல் நடந்தது. இதில் 9 மாகாணங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. அப்போ 11 மாகாணங்களில் 9 மாகாணங்கள் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. அடுத்து 2ஆம் உலகப்போர் 1939 45 வரை. 2ஆம் உலகப்போர் 1939 45 வரை. 2ஆம் உலகப்போர் இந்திய தலைவர்களை ஆலோசிக்காமல் இந்தியர்களை பயன்படுத்தியவர் லின்லித்கோ பிரபு. 2ஆம் உலகப்போரில் இந்திய தலைவர்களை ஆலோசிக்காமலேயே இந்தியர்களை பயன்படுத்தியவர் லின்லித்கோ பிரபு. இதனை எதிர்த்து 9 மாகாணங்களிலும் காங்கிரஸ் பதவி விலகின. இந்தியாவே முதலாக ராஜாஜி தமிழ்நாட்டில் பதவி விலகினார். 1939 டிசம்பர் 22 எல்லை மாகாணங்களில் பதவி விலகியது. முஸ்லிம் லீக் விடுப்பு தினமாக இந்த நாளை முகமது அலி ஜின்னா கொண்டாடினார். ஜின்னா இரு தேச கொள்கை 1940 உருவாகியது. பாகிஸ்தான் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் ரஹமது அலி. 1940 மார்ச் 23 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் இரு நாடு கோரிக்கை வைக்கப்பட்டது. பாகிஸ்தான் என்ற வார்த்தையை அதிகம் பயன்படுத்தியவர் கவிஞர் இக்பால். அடுத்து பாருங்க 1940 ஆகஸ்ட் நன்கொடை. எப்போ? 1940 தான் ஆகஸ்ட் நன்கொடைன்னு கொண்டாங்க. வெளியிட்டவர் லின்லித்கோ பிரபு. 2ஆம் உலகப் போரில் இந்தியர் ஆதரவாக பெற இவ்வறிக்கை வெளியிடப்பட்டது. படிப்படியாக இந்தியாவிற்கு டொமினியன் அந்தஸ்து வழங்கப்படும் என்று கூறினார். இந்த அரசியலமைப்பிற்கு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றது. சிறுபான்மையர் நலன் பாதுகாக்கப்படும். இதனை எதிர்த்து காந்தி தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கினார். மௌலானார் கிராமம் தொடங்கியது. முதல் சத்தியாகிரகவாதி யாருன்னா ஆச்சாரியா வினோபாவே. 2வது நேரு, 3வது பட்டேல். 1941 டிசம்பர் 30 இப்போராட்டம் முடிவு பெற்றது. அடுத்து கிரிப்ஸ் குழு 1942 மார்ச் 23. கிரிப்ஸ் குழு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1942 மார்ச் 23. 2ஆம் உலகப் போரில் இந்தியர்களை ஆதரவு பெற தலைமை ஸ்போர்டு கிரிப்ஸ். இது ஆகஸ்ட் நன்கொடையின் பிரதிபலிப்பாக இருந்தது. இக்குழுவில் பரிந்துரை டொமினியன் அந்தஸ்து வழங்கப்பட்டது. சிறுபான்மையினருக்கு நலன் பாதுகாக்கப்பட்டது. அரசியலமைப்பு அமைக்க ஒத்துழைத்தல். இதனை காந்தி திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின்தேதியிட்ட காசோலை என்று கூறினார். காந்தி இதை என்ன சொல்கிறாரு? ஓகேங்களா? திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின்தேதியிட்ட காசோலை என்று கூறினார். யாரு? காந்தி. எதை? கிரிப்ஸ் குழுவை. 1942 வெள்ளையினே வெளியேறு இயக்கம். 1942 ஆகஸ்ட் 2 நடைபெற்ற மாநாட்டில் வெள்ளையினே வெளியேறு இயக்க தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. தீர்மானம் தயாரித்தவர் நேரு. வெற்றி வீரர்கள் அருணா, ஆலம் அலி. செய் அல்லது செத்துமடி என்றார் காந்தி. வெள்ளையினே வெளியேறு இயக்கத்தின் போதுதான் செய் அல்லது செத்துமடி என்றார் காந்தி. ஆப்ரேஷன் மிட்நைட் போராட்டத்தின் முன்னாள் நள்ளிரவு காந்தி உட்பட தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். இடம் பூனே, ஆகாகான் மாளிகை. நேருவும் அபுல் கலாம் ஆசாத்தும் அகமதாபாத் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டனர். காந்தி 1944 விடுதலை செய்யப்பட்டார். 1944 விடுதலை செய்யப்பட்டார். அடுத்து பாருங்க, இந்திய தேசிய இராணுவம் 1942 ஆகஸ்ட் சிங்கப்பூரில் தொடங்கப்பட்டது. காரணமானவர் ராஜ் பிகாரி போஸ். பெண்கள் படையின் தலைமை லட்சுமி செசரில். பெயர் ராணி லட்சுமிபாய் படைப்பிரிவு. அடுத்து பாருங்க, நேதாஜி 1938 1929 1938-39 ராஜாஜி ஹரிபுரா திரிபுரா ஆகிய காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவராக
தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போ 2 மாநாட்டுக்கு நேதாஜி தலைவர். 1938 ஹரிபுரா, 1939 திரிபுரா ஆகிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1939 ஃபார்வேர்டு பிளாக் கட்சி என்ற ஒரு தனி கட்சியை தோற்றுவித்தார். 1943 அக்டோபர் 21 சிங்கப்பூரில் கதோ மண்டபத்தில் இந்திய இராணுவம், சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசு ஏற்படுத்தப்பட்டது. இவர் சொன்னது டெல்லியை நோக்கி செல்லு, ஜெய்ஹிந்து என்ற முழக்கத்தை வழங்கினார். டெல்லியை நோக்கி செல்லு, ஜெய்ஹிந்து அப்படிங்கிற முழக்கத்தை கூறியவர் நேதாஜி. அடுத்து பாருங்க, ராஜாஜி திட்டம். ராஜாஜி திட்டம் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஏற்றுக்கொண்ட ராஜாஜி வெளியிட்ட திட்டம். ராஜாஜி வெளியிட்ட திட்டம். இத்திட்டத்தை தற்கொலைக்கு சமம் என காங்கிரஸ் நிராகரித்தது. இத்திட்டம் தற்கொலைக்கு சமம் என காங்கிரஸ் நிராகரித்தது. இத்திட்டம் வாக்கெடுப்பின் மூலம் வேண்டுமானாலும் காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளலாம் என்றது. ஜின்னா காந்தி சந்திப்பு எப்போ? 1944 செப்டம்பர். ஜின்னா காந்தியை மகாத்மா என்று அழைத்தார். மேன்மை மிகு தலைவர் ஜின்னாவை காந்தி கூறினார். காரணம், இரு நாடு கொள்கை வேண்டாம் என காந்தி கூறினார். சந்திப்பு தோல்வியில் முடிந்தது. அடுத்து பாருங்க, சிம்லா ஒப்பந்தம். 1945 ஜூன் 24 முதல் ஜூலை 14 வரை. 1945 ஜூன் 24 முதல் ஜூலை 14 வரை தொடங்கியவர் வெப்பல் பிரபு. சிம்லா ஒப்பந்தம் வெப்பல் பிரபு தான் தொடங்கினார். வெப்பல் திட்டத்திற்கு கூட்டப்பட்டது. வைஸ்ராய் குழுவை மறுநிர்ணயம் செய்து மற்றும் அக்குழுவிற்கு உறுப்பினர்களை அரசியல் கட்சிகள் பரிந்துரைக்கப்படும் நபர்களை பரிந்துரை செய்தது. அடுத்து பாருங்க, கேபினட் குழு. இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை தீர்வு காண ஓகேங்களா, கிளாமன் அட்லி 1946 மார்ச் 15 அனுப்பி வைக்கப்பட்டது. கேபினட் குழுவை மார்ச் 23 இந்தியா வருகை. பெத்திக் லாரன்ஸ், ஏவிபி அலெக்சாண்டர், ஸ்டான்போர்ட் கிரீப்ஸ் ஆகிய 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. இக்குழு இந்தியாவில் அரசியலமைப்பை ஏற்படுத்தவும் அரசியல் நிர்ணய சபையை தேர்தலில் நடத்தவும் வழிவகை செய்தது. 1946 ஜூலை தேர்தல் நடந்தது. மொத்தம் 294 209 இடங்களை, முஸ்லீம்கள் 73 இடங்களையும் வெற்றி பெற்றது. இதன் மூலம் இடைக்கால அரசு 1946 செப்டம்பர் 2 ஏற்படுத்தப்பட்டது. அடுத்து பாருங்கள், இடைக்கால அரசாங்கம் தலைவர் ஜவஹர்லால் நேரு தேர்வு செய்யப்பட்டார். இடைக்கால அரசுக்கு ஜவஹர்லால் நேரு தேர்வு செய்யப்பட்டார். இடைக்கால அரசு 1946 ஆகஸ்ட் 17 ஜின்னா தலைமையில் முஸ்லீம் லீக் வெளியேறியது. இதனை தற்காலிக தேசிய அரசாங்கம் என கூறியவர் பட்டாபி சீதாராமையா. இடைக்கால அரசை முஸ்லீம் லீக் இந்தியாவின் மீது விழுந்த பெரிய இடி என ஜின்னா கூறினார். 14 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். பிரதமர் நேரு, உள்துறை அமைச்சர் படேல், உணவு மற்றும் வேளாண்மை துறை ராஜேந்திர பிரசாத், கல்வித்துறை அமைச்சர் ராஜாஜி. அடுத்து பாருங்கள், மவுண்ட் பேட்டன் திட்டம் 1947 ஜூன் 3 கிளாமன் அட்லி தான் பிரதமர். மவுண்ட் பேட்டன் திட்டத்தை தலைமையில் இந்தியா பாகிஸ்தான் இரண்டாக பிரிக்கப்பட்டது. அதாவது ஜூன் திட்டம் அல்லது மவுண்ட் பேட்டன் திட்டம் 1947 ஆகஸ்ட் 14 பாகிஸ்தான் விடுதலை அடைந்தது. 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா விடுதலை அடைந்தது. சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் மவுண்ட் பேட்டன். இந்தியாவின் கடைசியாக முதல் கவர்னர் ஜெனரல் ராஜாஜி. இந்தியாவின் இரும்பு மனிதர் வல்லபாய் பட்டேல். 562 + 3 அதாவது 565 சுதேசி சமாசங்களை இணைத்ததுனால இவருக்கு இந்தியாவின் இரும்பு மனிதர் வல்லபாய் பட்டேல். இணையை மருத்துவை ஹைதராபாத்து, ஜுனாகத்து, ஜம்மு காஷ்மீர். அதாவது பார்த்தீங்கன்னா 562 இணைஞ்சிடும். இந்த 3 மட்டும் இணையாது, ஹைதராபாத்து, ஜுனாகத்து, ஜம்மு காஷ்மீர். பாருங்கள், 1954
காரைக்கால், பாண்டிச்சேரி, மாகி, சந்திரநாகூர் போன்ற பிரெஞ்சு பிரசுகள் இராணுவ நடவடிக்கையின் மூலம் இந்தியாவில் இணைக்கப்பட்டது. 1961 கோவா, டாமன் டையூ இராணுவ நடவடிக்கையின் மூலம் இந்தியாவில் இணைக்கப்பட்டது. ஓகேங்களா? இத்துடன் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ், ஓகேங்களா, இந்திய தேசிய காங்கிரஸ் 1954 காரைக்கால், பாண்டிச்சேரி, மாகி, சந்திரநாகூர் பிரெஞ்சு பகுதிகள் நடவடிக்கையின் மூலம் இந்தியாவுடன் இணைத்தது. 1961 கோவா, டாமன் டையூ இராணுவ மூலம் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது. ஓகேங்களா? இத்துடன் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ், ஓகேங்களா, முழு வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.